ஆக்சுவலா இங்க டேட்டாவ என்டர் பண்றதுக்கு முன்னாடி நம்பர் சீரியல் நம்பருக்கு குடுக்குவோம் கரெக்ட்டுங்களா? 1, 2 அப்படின்னு குடுப்போம். சில பேர் பிரில்லியன்ட்டா இத 2யும் செலக்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாரி, இத கிளிக் பண்ணி இப்படி பண்ணிட்டா, ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ தூரம் ட்ராக் பண்றோமோ அவ்வளோ இடத்துக்கு இது வந்துரும். பட் ஆனா நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்பரிங் வரணும். பிளஸ் வந்து நான் இங்க எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஆட் பண்ணா, அப்பதான் வந்து இங்க நம்பரிங் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். அது சீக்வென்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. SEQன்னு டைப் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளோ ரோஸ் வேணுமோ அத குடுத்துருங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 10 வேணும் அப்படின்னா, 10 குடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் குடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் வந்துருச்சு. வந்து ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ இங்க வந்து நேமே என்டர் பண்ணல. நேம் என்டர் பண்ணாதப்ப பார்த்தீங்கன்னா, இங்க நம்பர் இருக்கு. இத வந்து எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படின்னா, இந்த 10 அப்படிங்கிற பண்ணிட்டு இங்க வந்து ஃபார்முலாவ ஃபில் பண்ணுங்க. கவுண்ட் ஏ அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ கவுண்ட் ஏவ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிராக்கெட்டுக்குள்ள செலக்ட் பண்ணிட்டு எந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லணும் காட்டுங்களா? ஸோ இந்த ரேஞ்ச சொல்லிருங்க. இங்க டிய செலக்ட் பண்ணுங்க. டில இருந்து D100 வரைக்கும் நீங்க எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நான் D100 வரைக்கும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்டர் குடுத்துருங்க. என்டர் குடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு A குடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்கா நம்பரிங் வந்துகிட்டே